இப்போ செய்கிறது வந்து தக்காளி ரசங்க. புளி வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் புளியை வந்து ஊற வைக்கணுங்க. ஊற வச்சு 10 நிமிஷம் ஊற வச்சு அப்படியே நல்லா புளியை வந்து கரைக்கணுங்க. பாருங்கள், நல்லா அப்படியே கையிலேயே பசைஞ்சால் போதுங்க. நல்லா கையிலேயே பசைஞ்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. ஞாபகமாக நான் எந்தெந்த வீடியோ விட்றேனோ அந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க. நல்லா பாருங்கள், அப்படியே கையிலேயே அப்படியே வடிகட்டிக்கலாங்க. அப்படியே புளி நார் கூட போகாமல் அப்படியே எடுத்துடணுங்க. அப்புறம் வந்து இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கணும். 2 தக்காளிங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. பொடி பொடியாக நறுக்கின தக்காளி வந்து 2 தக்காளி சேர்த்துக்கணுங்க. இதில் வந்து அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க. நான் கருவேப்பிலை மட்டும் தான் சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்குங்க, நல்லா வாசமாக இருக்கும் தக்காளி ரசத்துக்கு. நல்லா அப்படியே பிசைஞ்சிட்டே இருக்கணுங்க. கொஞ்சமாக கூட பிசையலாங்க. அது 2 தக்காளி போட்டிருக்கிறோமோ நல்லா ருசியாக இருக்கும். குடிக்கிறது எடுத்தே குடிக்கலாங்க. அப்படி இருக்கும் ரசம் சாப்பிட்றதுக்கு. சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். குடிக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு கிளாஸ் டம்ளரில் ஊற்றியே குடிக்கலாங்க. ரசம் அவ்வளோ நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. பெருங்காயம் கொஞ்சம் மெயினாக சேர்த்துக்கணுங்க. ரசத்துக்கு பெருங்காயம் சேர்த்தன வரைக்கும் நல்லா வாசமாக இருக்குங்க. ரசப்பொடி வந்து 1 கரண்டி போட்டுக்கலாங்க. ரசப்பொடி வந்து கடையிலேயே பாக்கெட் விற்கிதுங்க. ரசப்பொடின்னு கேட்டே பாக்கெட் வாங்கிடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா வந்து கையில் வந்து அப்படியே நல்லா பசைஞ்சு விடுங்க தக்காளி கூட. அப்புறம் வந்து அடுப்பில் வச்சு தாளிக்கிறது தாங்க. ரொம்ப ஈஸியான தக்காளி சாம்பார் தாங்க. அப்புறம் தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு, தேவையான அளவு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. ரசத்துக்கு வந்து ஆயில் நிறையா ஊற்றக்கூடாது. ஒரு 2 கரண்டி தான் ஊற்றணுங்க ஆயில். நான் 2 கரண்டி தான் ஊற்றிருக்கிறேன். பச்சை மிளகா 1 போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க.
அப்புறம் வந்து ஒரு கரண்டி சீரகம் சேர்த்துக்கணுங்க. ஒரு கரண்டி சீரகம் சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் வாசமாக இருக்கும் ரசம். சீரகம் சேர்த்துக்கிட்டா வாசமாக இருக்கும். அப்படியே மெயினாக பூண்டு சேர்த்துக்கணுங்க. கொஞ்சம் 5-6 பருப்பு பூண்டு சேர்த்துக்கிட்டா போதுங்க. புளி வந்து பிசையும் போதே ஒரு 5-6 பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டேங்க. நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்குங்க. இதில் பூண்டு சேர்த்துருக்குறேங்க, கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்குங்க. அப்போ சீரகம் பூண்டு சேர்த்துனா ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. வீட்டில் நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. சின்ன பிள்ளைங்களாம் சாப்பாடு கொஞ்சம் சேர்த்தியே சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்திக்குங்க, ரொம்ப ஜீரணமாகுங்க. பெருங்காயம் சேர்த்தன வரைக்கும் உடம்பு நல்லா இருக்குங்க. அதனால் இப்போ எப்பயுமே நான் பெருங்காயம் வந்து ரசத்துக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்குவேன். பருப்பு சாம்பார் ரசத்துக்கு இந்த மாதிரிலாம் பெருங்காயம் ஜாஸ்தியாக சேர்த்துக்குவேங்க. நான் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்குறேங்க. பெரியவங்க சாப்பிட்னா 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் காரம் கொஞ்சம் இருக்கும். நான் சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்குறேன். நல்லா கொதிக்க வைக்கணுங்க. நல்லா கொதிச்சோடனே இறக்குறது தாங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் ரசம் ஆகிடுங்க. வெள்ளையாக நுர வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணுங்க. அப்போ தான் பச்சை வாசம் போகுங்க. புளி பச்சை வாசம், தக்காளி பச்சை வாசம்லாம் போகுங்க. இப்போ ஆயிடுச்சுங்க தக்காளி சாம்பார் பாருங்கள். தக்காளி சாம்பாராட்டமே இருக்குமே இல்லைங்க ரசங்க, பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கும். நான் செய்கிற மாதிரி நீங்களும் ரசம் செஞ்சு பாருங்கள். தக்காளி ரசம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் நீங்களே கமெண்ட்டில் போடுவீங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லி. சின்ன பிள்ளைங்க என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லி சேர்த்தியே சாப்பிடுங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக செய்யுங்க. நான் செய்கிறது பார்த்துட்டு இதே மாதிரியே செய்யுங்க.